வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் தீபாவளி. இன்னைக்கு தான் இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல பொழுது அமையட்டும். இப்போ நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் இட்லியோ கறி குழம்பு வச்சு காலையில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. காலையிலேயே வெடிகாலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் எல்லோரும் குளிச்சிட்டோம். இப்போ நான் காலையில் சமையல்லாம் முடிச்சிட்டேன். இது மதியத்துக்காக எடுத்துக்கிற சமையல். இன்றைக்கி நான் மதியம் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். அப்புறம் சிக்கன் 65 செய்ய போகிறேன். அப்புறம் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறீங்க. தீபாவளிக்காக நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணீங்க? நல்லா ஜாலியாக இருந்தீங்களா? சாப்பிட்டு வீட்டில் டிவிலாம் பார்த்துட்டு நல்ல ப்ரோக்ராம்லாம் போட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்களா? உங்களுக்கு தீபாவளி எப்படி போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். சிக்கன் பிரியாணிக்கு 1 கிலோ சிக்கன், அப்புறம் 1 கிலோ பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம். அதில் தான் இப்போ நாங்கள் பிரியாணி செஞ்சிட்டோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா உளுந்து வடை கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ உளுந்து போட்டு ஊற வச்சு உளுந்து வடை செஞ்சேன். அதே மாதிரி கடலை வடையும் 1/2 கிலோ ஊற வச்சு கடலை வடை சுட்டேன். அப்புறம் காலையில் வச்ச சாம்பார் இருந்தது, அதையும் சூடு பண்ணி வச்சுட்டேன். இப்போ மதியத்துக்காக பிரியாணி செஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ எங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச ரவா லட்டு கேட்டாங்க. இது எல்லாருக்கும் பிடிச்சது தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவா லட்டு செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு. அது ஒன்று சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட்ற அளவுக்கு ஆசை வந்துக்கினே இருக்கும். எங்கள் பொண்ணுக்காக தான் இன்றைக்கி நான் ரவா லட்டு செய்கிறேன். அந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு முதல்ல ரவையை வாசனை வர அளவுக்கு ரவை வாசனை வரணும். அது மாதிரி ரொம்ப மீடியமாக வறுத்து வச்சுக்கணும். கோல்டன் கலராகவும் இருக்கக்கூடாது, ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அந்த கலரில் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நெய் வாங்கி அதில் நெய் காய்ச்சி முந்திரி திராட்சை போட்டு வறுத்து அதை நல்லா கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு 1/2 லிட்ரு பால் எடுத்து தண்ணி சேர்க்காத பாலை நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். பால் பொங்கி வருது, தண்ணியே சேர்க்கலை, இதில் எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சைலாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது செய்யறது ரொம்ப ஈஸி தான், கொஞ்ச நேரத்து வேலை தான் இது. அதனால் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ நாங்கள் எடுக்கிறோம், ஆனால் இது என்றைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோன்னு தெரியலை. நீங்கள் எல்லாருமே இந்த ரவா லட்டு ஒரு முறையாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சது தான் ரவா லட்டு. அன்றைக்கி ஃபுல்லாக மழை இருந்துக்கினே இருந்தது, அதனால தான் சரியாகவே வீடியோ எடுக்க முடியல. எடுத்த வரைக்கும் நாங்கள் அப்லோடு பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதில் பிஸ்தா பருப்பும் போடலாம், பாதாம் பருப்பு கூட போடலாம். பாதாம் பருப்பு நல்லா தூளாக நசுக்கிட்டு போட்டால் கூட ரவா லட்டுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கணும். அதில் முந்திரி திராட்சை வறுத்து வச்சது சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். சால்ட் உப்பு சேர்க்கலாம், கல் உப்பு கொஞ்சோண்டு கரையணும். நல்லா பிசையும் போது அது கரைஞ்சிடணும். சேர்த்துட்டு அந்த ரவா லட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்துட்டு பால் சூடாக காய்ச்சி வச்சு கொஞ்சமாக ஆறி இருக்கணும். அந்த பாலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாசனைக்காக அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும், அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம்.
நெய் சேர்த்துட்டு கைக்கு சூடாக, கை வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த சூட்டோடு வந்து நம்ம ரவா லட்டு பிடிச்சா தான் நல்லா ஷேப்பாக அழகாக உருண்டையாக வரும். கெட்டியாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கூட நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால தான் அந்த சூடு இருக்கும் போதே ரவா லட்டு பிடிச்சிடணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாயாசம் செய்கிறேன். பாயாசம் வந்து நான் பாயாசம் மிக்ஸி தான் வாங்கி செய்வேன். இந்த முறை வந்து அது மாதிரி செய்யலை. சாதாரணமாக ஜவ்வரிசி, சேமியா, அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய், சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, பால், அது சேர்த்து தான் இன்றைக்கி நான் சேமியா பாயாசம் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க. மிச்சமே மீறலை. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுத்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தேன். செம்ம சூப்பராக வந்திருந்தது பாயாசம், சேமியா பாயாசம். இதை நாங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி தான் தீபாவளி அன்றைக்கி தான் நான் மறுபடியும் இந்த டிஷ்ஷை நான் செய்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து மிக்ஸி போட்டு ஈஸியாக அப்படியே செஞ்சு கொடுத்துருவேன். அது மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி தீபாவளிக்கு புதுசாக நான் சேமியா பாயாசம் செய்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருந்ததுங்க. செம சூப்பராக இருந்தது. பால் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு திக்காக காய்ச்சி சேர்த்துட்டோம்னா பாயாசம் செம சூப்பர் டேஸ்ட் வந்துடுச்சு. இதிலே கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். அந்த வாசனைக்காக நெய் சேர்க்கணும். இது வந்து சேமியா, ஜவ்வரிசியை கூட சேமியாவை மட்டும் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்தா கூட சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். ஆனால் நான் சேமியா வந்து வறுக்கலை, அப்படியே தான் சேர்த்துட்டேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது தான் நெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி, அந்த சூட்டுலேயே மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். நல்லா கம கம கமன்னு வாசனையாக பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் நல்லபடியாக குடிச்சிட்டோம். நீங்களும் பால் பாயாசம் செஞ்சிங்கன்னா இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சமையல் வேலை தாங்க இருந்தது. நான் வந்து காலையில் எழுந்தேன். ஒரு 5 மணிக்கு எழுந்தேன். எழுந்து குளிச்சுட்டு வீட்டெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணின்னு இருந்தேன். அன்றைக்கி ஃபுல்லாக மழை தாங்க. அதுவும் துணியும் துவைச்சி போட்டேன். பாத்திரமும் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். எல்லா வேலையும் அன்றைக்கி நல்லபடியாக நடந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் சூப்பராக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். நாங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.